இவன் ஒண்ணு நம்ம கிராமத்தோட எதிரி கிடையாது. உயிரையும் அர்ப்பணிக்க தயங்காத ஒரு குடிமகன். இதுவரைக்கும் நமக்கு கொடுத்த ரிப்போர்ட் படி எல்லை பகுதி தாக்குதலுக்கும் ஹிடன் ரெயினுக்கு சம்பந்தமே இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், டான்சோ இவனுக்கு தனிப்பட்ட முறையில கொடுத்த மிஷன் அந்த 4 கிரேவ் ராபர்ட்ஸை கண்காணிச்சு தேடி கண்டுபிடிக்கிறது தான். அந்த 4 பேர் தான் ஃபயர் டெம்பிள் பக்கத்துல இருக்கிற ரகசிய கல்லறைகளை தாக்கி இருக்காங்க. ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க எல்லாரும் எதிர்பார்த்ததுதான் நடந்திருக்குன்னு எனக்கு தோணுது. அந்த 4 பேரும் எதுக்காக இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, ஃபயர் டெம்பிள் இருக்கிற சோராங்கிற பையனை கூட்டிட்டு போகத்தான். சுனாடே, ஃபயர் டெம்பிள்ல அந்த பையனால என்னெல்லாம் நடந்திருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாம் தெரியும். இதையெல்லாம் நம்புறதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா அந்த சின்ன பையனுக்குள்ள ஏதோ ஒரு மர்மமான அதீத சக்தி ஒளிஞ்சிருக்கு. ரகசிய கலரைக்குள்ள இருந்த கார்டியன் ஷினோபி 12ங்கிற சக்தியை விட இவன் சக்தி ரொம்ப பயங்கரமானது. அப்பேற்பட்ட ஒருத்தனை நம்ம கிராமத்துக்குள்ள வரவிட்டு நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? இந்த கிராமத்தோட முழு பாதுகாப்பு உங்க 2 பேரோட கையில தான் இருக்கு. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சீக்கிரமா முடிவெடுங்க. நீ சொல்றதெல்லாம் எங்களுக்கு புரியுது. ஆனா அவன் அப்படியே ஃபயர் டெம்பிளுக்கு திருப்பி அனுப்ப முடியாது. ஒருவேளை பாதுகாப்பான இடத்துல அவனை அடைச்சு வச்சா வேலைக்கு ஆகாது. நம்ம கிராமத்துக்கு ஆபத்துன்னு கருதப்படுற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வேர்லயே கிளி எறியணும். அவன் உயிர் எடுக்க போறீங்களா? உன்னோட முழு சக்தியும் உனக்கு காட்டணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஏன் எனக்கு இருக்கிற இந்த சக்தியால என்ன ஒதுக்கி வைக்கிறீங்க? நீ பொறுமையா இருக்க மாட்டேன். இந்த முறை அடங்கி போக மாட்டேன். அந்த ஆசுமாவ சுனாடே, நீதான் இந்த கிராமத்துடைய ஹொகாகே. நீதான் முடிவெடுத்தாகணும். நம்ம கிராமத்துடைய நலனுக்காக நீ செயல்படும் நம்பிக்கை இருக்கு. என்ன விடு. சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்ன போக விடு. மரியாதையா பேசு. ஒளிஞ்சிருந்து ஒட்டி கேட்டுட்டு நான் தூக்கிட்டு வந்துட்டேன். நீங்க பேசிட்டு இருந்ததை கேட்டேன். என்ன அழிக்க போறீங்களா? அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற இந்த சக்தியை பார்த்து நீங்களும் பயப்படுறீங்களா? உங்களுக்கும் அந்த ஃபயர் டெம்பிள் ஆளுங்களுக்கும் வித்தியாசமே இல்ல. உனக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அழிவை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? நீங்க எல்லாரும் வெறும் கோழைங்க. அதனாலதான் இப்படி யோசிக்கிறீங்க. காம்ரேட்ஸ் ஆஃப் காம்ரேட்ஸ். இனி டீம் கக்காக்கில நான் இருக்க மாட்டேன். சோரா, உங்களை மாதிரி மக்களை நம்பின பாத்தீங்களா? இது எனக்கு தேவைதான். நீங்களும் என்ன அவங்கள மாதிரியே ஒதுக்கி வைக்கிறீங்கல்ல? போதும் சோரா, கொஞ்சம் அமைதியா இரு. ஆசுமா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன். நீங்கதான் எங்க அப்பாவை கொன்னீங்களா? என்ன சொல்ல கொடுத்த கேள்வி. ஏன்னா உங்க அப்பாவை கொண்டது முன்னாள் கார்டியன் ஷினோபி ஆசுமா சரதோபி தான். சொல்லுங்க, எங்க அப்பாவை கொன்னது நீங்க தானா? ஆமா, நான் தான் அந்த கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சேன். உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். காசுமாவை கொன்னது நான் தான். ஆசுமா, காசுமா. புரியுது, நல்லாவே புரியுது. இங்க என்ன நடக்குது? எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அப்பாவை கொன்னு இருப்ப. வேண்டாம். அவ வலது கைக்கு எப்படி இவ்வளவு சக்தி கிடைச்சது? சோரா, உடம்புக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? எங்க அப்பாவை கொல்றதுக்கு யார் உரிமை கொடுத்தது? நீ செஞ்சது தப்பு. உனக்கு ஆகல சோரா. நருட்டோ, நீ எங்க வந்த? ஏன் முட்டாள்தனமா நடந்துக்கிற? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. நீ சொன்னது அதுக்குள்ள நீயே மறந்துட்டியா சோரா? உன்னை காப்பாத்திட்டு போலான்னு வந்தேன். ஆனா நான் யாரையும் காப்பாத்த சொல்லி உதவிக்க கூப்பிடலையே. நான் வந்துட்டேனே, இனிமே ஒன்னாவே சண்டை போடுவோம். நான் இங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் நாம ஒன்னாதான் சண்டை போடுவோம். அது சரி. இப்ப
சோராவை அட்டாக் பண்ணது யாரு? ஃபவுண்டேஷனால சோரா, நருட்டோ, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? கவலைப்படாதீங்க, எனக்கு ஒண்ணும் ஆகல. இப்ப உன் கதைக்கு வருவோம். உன் காம்ரேடுக்கே துரோகம் பண்ணிருக்க. எங்க அப்பாவை கொண்டு அவங்க முதுகுலயே குத்திட்ட. அதுக்கு நிச்சயம் நான் உன்னை பழி வாங்குவேன். சோரா, முட்டாள் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். நருட்டோ, என்ன ஆனாலும் சரி, அவன் வெளியில போக கூடாது. எல்லா கேட்டையும் நாங்க இழுத்த மூடிட்டோம். அவருக்குள்ள இருக்கிற பேரழிவை நாம எப்படியாவது சீல் பண்ணி ஆகணும். இதை அடக்க முடியாது. ஆனா இந்த சக்தியை கட்டுப்படுத்துற அளவுக்கு அவன் பலசாலி கிடையாது. அந்த சீல்டு அயண்டு வால்ஸ் இல்ல. இதுக்கு முன்னாடி வந்த அதே கனவு மாதிரி இருக்கு. உண்மையான பிரச்சனை என்னன்னா, இங்கே 2 அரசர்கள் இருக்காங்க. லேண்ட் ஆஃப் ஃபயரோட ஃபியூடல் லார்ட், அப்புறம் லீஃப் வில்லேஜுடைய ஹோக்காகே. 2 அதீத சக்திகள் கொண்ட அரசர்கள் இருக்கிற வரைக்கும் எந்த முடிவையும் யாராலையும் சரியா எடுக்க முடியாது. பிரச்சனை வரும்போது ஒருத்தர் எடுக்கிற முடிவு நல்லதா இல்ல 2 பேர் எடுக்கிற முடிவு நல்லதா? காசுமா எதிர்பார்க்கறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். லேண்ட் ஆஃப் ஃபயரை சேர்ந்த ஃபேக்ஷன்ஸ் எல்லாரையும் ஒன்னு சேர்க்கணும்னு நினைச்சான். 2 அரசர்களை ஒன்னாக்கணும்னு நினைச்சான். ஆனா எதுவுமே நிறைவேறல. லேண்ட் ஆஃப் ஃபயரோட நன்மைக்கு தான் ஆசைப்பட்டான். அதுதான் அவனை தப்ப, அதுக்கு தான் உயிரை விட்டான். இந்த கிராமத்தை சேர்ந்த மக்களும் வழக்கம் போல அவங்களோட அரசனை தான் மதிப்பாங்க. ஆசுமாவும் அதை தான் செஞ்சான்.